திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் எங்கள் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக, நந்தவன விழுதுகள் சார்பாக இளைஞர்கள் தேசிய அளவில், மாநில அளவில், ஏன் சர்வதேச அளவில் சில போட்டிகளில் கலந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இளைஞர்களை பாராட்டுற விதமாகவும் அவர்களோட பேட்டி எடுத்து உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். தமிழர் பண்பாட்டில் கலைத்திறன் ரொம்ப முக்கியம். அந்த கலை எல்லாத்துக்குமே வந்துடாது. ஒரு சில பேருக்கு கலை நுணுக்கங்கள் நல்லா. இந்த ராஜலட்சுமி நம்ம மாநில அளவில் நடைபெற அந்த கலை திருவிழாவில் இவங்க போய் கலந்துட்டு இலக்கிய நாடகம் நடத்திருக்காங்க. அதுக்கு பரிசு கொடுத்தாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினாங்க, நீங்க எப்படி போய் கலந்துட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல கலைத்திருவிழா நடத்தினாங்க. நாங்க எப்பயுமே நடனம் அதுலதான் சேருவோம். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துல இலக்கிய நாடகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய நாடகம் எங்க தமிழ் சார் நீங்க இது பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க நடிச்சோம். ஃபர்ஸ்ட் அது தமிழ் சார் அதோட ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் டிராயிங் சார் ஹெல்ப் பண்ணாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே. நானும் இன்னொரு 4 பிள்ளைங்க, மொத்தம் 5 பேர் இருந்தோம் இந்த இலக்கிய நாடகத்துல. இந்த மாதிரி செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல செலக்ட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல், அப்புறம் சூலூர், அப்புறம் ஸ்டேட். அது எப்படி இப்போ நாடகம் மாற டான்ஸோட சேர்ந்து வசனம் பேசி நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதா இல்ல சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி இருந்துச்சு? மியூசிக் எல்லாம் போட்டுக்குவீங்களா? மியூசிக் எல்லாம் நாங்களே ப்ரொடியூஸ் பண்றோம், நாங்களே பண்ற மாதிரி எல்லாம். சொல்றது எங்களோட வசனம் அதுலயே எல்லாமே பண்ணிக்குவோம். டான்ஸஸ் எல்லாம் இல்ல, பட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்களே இது பண்ணோம். வீடு மாதிரி, குதிரை, தேரு, அந்த மாதிரி எல்லாமே நாங்களே செஞ்சு நாங்க காட்டணும். அப்படியா? சரி. நல்ல என்கரேஜ்மெண்ட் இருக்குதா அங்க வெளியே போய் பண்றப்போ? எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் எங்க டீச்சர்ஸ் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. இது படிப்புக்கு இடைஞ்சலே இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி போய் பிராக்டிஸ் பண்ணி நாடகம் நடிக்கிறது வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? வீட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. படிப்பு ஒரு 8 பீரியட் அப்படின்னா அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பிராக்டிஸ்க்கே போவோம். அதனால அதுல எதுவும் டிஸ்டர்ப் இல்லை. சரி, உங்க லட்சியம் என்ன, என்னவா நீங்க வரணும்னு விருப்பப்படுறீங்க? இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சா. ஓகே. இன்ஜினியரிங் பண்றதுனால இந்த கலைத்துறையில ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து போலான்னு விருப்பப்படுறீங்களா? கலைத்துறையில டான்சிங் அந்த மாதிரி, கொஞ்சம் ஒரு நடனம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே. சொல்லுங்கம்மா, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. ஃபேமிலி கடை வச்சிருக்கோம், தொழில் செய்யுங்க. ஓ சரி. இப்ப கடையை பார்த்துட்டு பேப்பர்ல நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? டெய்லி நியூஸ் பேப்பரை சப்ளை பண்ணிட்டு வீடு வீடு சப்ளைங்க. சரி. புள்ள ஆரம்பத்துல இருந்தே ஓரளவுக்கு நல்லா படிப்பாப்பிள்ளைங்க, மார்க் அளவுங்க. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. ஓ சரி. 498 அப்படியா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட்டுங்க. அப்புறம் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாப்பிள்ளைங்க. அப்புறம் அந்த கலை மேல கொஞ்சம் அக்கறை இருந்துச்சு. அப்புறம் வேண்டாப்புல சரி போய் நாமக்கல் போயிட்டு வர, லோக்கல் சூலூர் அப்படின்னு சரி சென்னை கூட்டிட்டு போறாங்க. சரி போயிட்டு வர ஒரு ஆர்வம் இருக்குது, சரி அப்படின்னு தான் தாண்டி விட்டுருவோம். அப்புறம் வெற்றி விட்டு தான் வந்தாங்க. எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விருப்பம் இருக்கோ, என்ன விருப்பம் இருக்கோ அதுல நம்ம விட்டுற வேண்டியதான். ஆமா, அதுல அவங்க அதுல நல்லா சக்சஸ் பண்ணுவாங்க. மனசளவுல குழந்தைங்க என்ன விருப்பப்படுறதோ அதை நோக்கிதான் விட்டுறோம். ஆமா, சென்னையில போய் முதல்வர் விருது வாங்கி வந்தாங்க. ஓ சரி. அது கொண்டு. அப்படியா? அந்த போட்டோ எல்லாம் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு. ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து இது போல சாதனை படைக்கணும்னு தீபம் இயற்கிட்ட சார்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தர்ம பரிபாலன சபை என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. பழனிசாமி ஜெயந்தி அவருடைய புதல்வி பி ராஜலட்சுமி, சாலைப்பாளையம் கன்னிமார் கோவில் குலதெய்வம். தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் நடந்த கலை திருவிழாக்களில் சிறந்த பங்களிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு
இலக்கிய நாடகம் என்னும் போட்டியிலே தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று தமிழ்நாடு அரசின் விருதுகள், சான்றிதழ்கள் மற்றும் கோப்பை பெற்று சாதனை படைத்த நமது உறவு செல்வி வாகராயபாளையம் ராஜலட்சுமி அவர்களை வாழ்த்தி நமது பொதுச் செயலாளர் அவர்கள் நாடை போர்த்துவதோடு கேடையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பலத்த கைதட்டியுடன் தமிழ்நாடு அளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இலக்கிய நாடகம் விருது. ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. மாநில அளவிலான 3 போட்டியில சிவதர்சன் கலந்துட்டாரு. அந்த போட்டியில பொது அறிவியல் போட்டி குவிஸ், அடுத்தது தலைமுறை இடைவெளி என்ற தலைப்பிலே புகைப்படம் எடுத்தல், அதுலயும் கலந்துருக்காரு. புது விடுவித்தார் ஆகிய 3 போட்டியிலுமே கலந்துட்டு 2ஆம் பரிசு பெற்றிருக்காரு திரு சிவதர்சன். வணக்கம். 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 சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த 3 போட்டிகளையும் கலந்துட்டீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்து அனுப்பிச்சாங்க எங்களுக்கு. காலேஜ் டீமா போனோம். அந்த திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அங்க தமிழ்நாட்டுல நிறைய காலேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணிருந்தாங்க 2 days ப்ரோக்ராம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங், அதாவது இம்மிடியேட்டா ஆன் த ஸ்பாட்ல டாபிக் கொடுப்பாங்க. இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு. சரி. கொடுத்தோடனே நானும் என்னோட ஃப்ரெண்டு டீம் போய் யோசிச்சு 5 minutes டைம் கொடுப்பாங்க. அரௌண்ட் 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க. சரி. அப்புறம் நாங்க சொன்னதுல அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி செகண்ட் பிரைஸ். அதுல நெக்ஸ்ட் டே வந்து போட்டோகிராஃபி, அந்த தலைமுறைகளுக்கான இடைவெளி. அதுல என்ன பண்ணா கேம்பஸ்குள்ளேயே போட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. ஒரு வயசானவர், அவரு 70 வயசு இருக்கும், அவரை வச்சு ஒரு சின்ன பையன் ஒருத்தனை வச்சு போன் சோசியல் மீடியால இப்ப எவ்வளவு அடிக்டே இருக்காங்க இளைஞர்கள், அந்த கான்செப்ட்லயும் இளைஞர் கையில போனு. தாத்தா வந்து ரியாக்ஷன் எப்படி பண்றாருன்னு இப்படி கை வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தேன், இன்னோவேட்டிவா எடுத்தேன். சரின்னு அதுல செகண்ட் பிரைஸ். அப்புறம் குவிஸ்லயும் அரௌண்ட் 200 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அரௌண்ட் 3 ரவுண்ட் நடந்துச்சுங்க. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனோம், அதுல செகண்ட் பிரைஸ். போட்டியில கலந்ததுக்கு அவங்க என்ன பரிசு கொடுத்தாங்க? பரிசு வந்து ஷீல்டு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இண்டிவிஜுவலாவா இல்ல? இண்டிவிஜுவலா கொடுத்தாங்க. சரி. எப்படி நீங்க உங்க லட்சியம் என்ன? இந்த மாதிரி நிறைய என்னோட கனவு வந்து IAS ஆகணுங்கிற, அதான் எங்க பெற்றோரோட கனவு. அதுக்காக நான் உழைச்சிருக்கேன். இப்போ நான் போன ஞாயிற்றுக்கிழமை கூட பிரிலிமினரி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வெற்றி பெறணும். சொல்லுங்க, அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. எப்படி படிக்கிறது? நல்லா படிக்கிறாரா? ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டில போறாரு, படிப்பு கம்மியாயிராதா? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். சரி. கலையும் அறிவியலும் நம்மளுக்கு வந்து படிப்புக்கு ஈக்குவலான ஒரு திறன் தான். அதை வந்து வளர்த்திக்கிறது எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி கலைத்திறனும் மற்ற அறிவியல் திறனையும் வளர்த்திக்கக்கூடிய மாணவர்கள் தான் எல்லா துறையிலையும் பரிணமிக்க முடியும். சரி. அதனால அது எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப நல்லது. பிஏஜி கல்லூரியில இப்ப வந்து MSW அவர் படிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் இயர். அந்த MSWக்கு நடந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி அரசு சீட்லயே அவருக்கு இடம் கிடைச்சது. அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மார்க் வாங்கி தான் அவர் அதுல சேர்ந்தாரு. அதே மாதிரி இப்போ UPSC கோச்சிங் வந்து போயிட்டு இருக்காரு. அதுல வந்து சைன் பண்ணணுங்கிற அவருடைய எய்ம். அதை நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. நல்லா படிச்சுட்டு இருக்காரு. படிக்கிற அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்புங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்ப இந்த போட்டி தேர்வுகளுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் பண்ணணும். இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து பல வகையிலையும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. ஏன்னா பல விஷயங்களையும் ஒரே நேரத்துல படிக்க வேண்டியது இருக்கு, எல்லாத்துலயும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு.
அதனால கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு இருக்கிற போட்டிகளை விட இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து சைன் பண்ணணும், லைஃப்ல வெற்றி பெறணும்னு சொன்னா நிறைய டாஸ்க் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. அதை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிவதர்ஷன். நல்ல ஒரு சான்ஸ் அவருக்கு இருக்கு, நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களை பத்தி தெரியும், நீங்க வழக்கறிஞரா இருக்கிறீங்க. உங்க மனைவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க வந்து முதல்ல கிருஷ்ணம்மாள் கல்லூரியில பேராசிரியரா இருந்தாங்க. சரி. இப்ப என்ஜிபி கல்லூரியில ஹெச்ஓடியா இருக்காங்க. டேட்டா அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெச்ஓடி அவங்க வந்து சிவதர்சனுக்கு இந்த கைடன்ஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவா என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சிவதர்சனம் அந்த இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அம்மா சொல்றதையும் கேட்டு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப எல்லா வகையிலையும் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய மகனுடைய படிப்புல ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. நானும் என்னால் முடிஞ்ச ஒரு கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். பர்சனலாவே சிவதர்ஷன் வந்து ஒரு செல்ஃப் டெவலப் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட், நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எனது பெற்றோர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லா வகையிலும் அவங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. எனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு நன்றி. எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் நன்றி சொல்லிக்கிறேன். சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய தர்ம பரிபாலன சபைக்கும் நந்தவன விருதுகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி. இவர் வேறு யாருடைய மகன் என்று உங்களுக்கு தெரியுமா? நமது தர்ம பரிபாலன சபையை அரவணைத்து அற்புதமாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு அவருடைய புதல்வனும் நமது பிரேம் சுதா சரவணப்பட்டிக்காரங்க. அவங்க அப்பவே ஸ்ட்ரிக்ட் டீச்சர், பின்னி எடுத்துருவாங்க. இந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுக்கு பிரேம் சுதா எனக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமான ஒரு தங்க காசு. அவருடைய புதல்வனாக பெற்றமைக்கு உனக்கு வாழ்த்துக்கள் நந்தன். அற்புதமான தாய் தந்தை பெற்றிருக்கிறீர்கள். இது சபையை மறக்கக்கூடாது, நந்தவன விருதுகளை மறக்கக்கூடாது. இதே மாதிரி நீங்க செயல்படணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி நமது பிரச்சார பேருக்கியவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். நல்லா கைதட்டலாம்ங்க. ஏன்னா ஏடி சிவதர்ஷன் வந்து மாநில அளவில் கல்லூரி மாணவர்களுக்கு பொது அறிவு ஆறுமுகம் ஃபீல்டு கான்செப்ட் போட்டி, போட்டோகிராஃபி மற்றும் நெக்ஸஸ் திறமை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், செயலாளர், பொருளாளர், தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஸ்ரீவள்ளி. எனது கணவர் பெயர் பிரபாகரன். எனக்கு ஒரு மகன், அவன் பெயர் பிரணவ். நாங்கள் பூனாவில் வசிக்கிறோம். எனது பெற்றோர் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வசிக்கிறார்கள். பெற்றோரின் குலதெய்வம் ஈரோடு கொங்காலம்மன் கோவில். மாநில அளவில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான போட்டிகளில் அவினாஷி ஏடி சிவதர்ஷன் 3 போட்டிகளில் 2ஆம் பரிசு பெற்றதற்கு வெளியூர் வெளிநாட்டு சொந்தங்களின் சார்பாக மனமார்ந்த பாராட்டு. ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்லடம், திருச்சி ரோடு. அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள், கம்மல், வளையல், பொட்டு, செயின் மற்றும் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள், பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள், இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம். வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம். அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித்தாமா. இந்த கடையில நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கம்மா. ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயா தராங்கம்மா. இந்த ஆஃபர்களுடன்
மாதா மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் பில்லிங், நீங்கள் ரூபாய் 3000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4 கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு ஹோல்சேல் மளிகை கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்.